சார்பாக இங்கே வந்து ஒரு கேம்ப் நடக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம். இங்கே பிளட் டொனேஷன் கேம்ப் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சோம். பட் இங்கே அக்குபஞ்சர் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அக்குபஞ்சர்னா என்ன, இங்கே எப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்க உங்களை? வணக்கம், என்னோட பேர் வந்து டாக்டர் வகிதா பானு. எங்களோட அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்டமான்ற அமைப்பு. இந்த அமைப்பு வந்து அக்குபஞ்சருக்காக இருக்குது. ஸோ அட்டாமா மூலயமா நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப் வந்து நடந்திருக்கோம். ஸோ அது மூலயமா இந்த டிவிக்கு கழகம் வந்து எங்களை வந்து நாடி இந்த முகாமை வந்து ஏற்பாடு செய்ததுக்கு நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டோம். அக்குபஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா மருந்தில்லா ஒரு மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து மருத்துவமே கிடையாது. நம்ம உடம்புல வந்து சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல. இப்போ இந்த உலகத்தில் வந்து சக்தி இல்லாமல் எதுவுமே இயங்கலைல்ல, எனர்ஜி தானே எல்லாத்தையுமே இயக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்பை இயக்கிறதோ வந்து எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடியிலேருந்து உள்ளங்காலில் இருக்க நகம் வரைக்கும் எல்லா இடத்துக்குமே வந்து அந்த உயிர் சக்தி ஓட்டம் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த உயிர் சக்தி ஓட்டம் வந்து எங்கேயாவது வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அதை சார்ந்த நோய்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட்டேக் வருது அப்படின்னா, ஸோ ஹெட்டேக் எதனால் வருது அப்படின்றது சைனஸ், நம்ம நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். இல்லை கோல்டு ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து தலைவலி வர ஆரம்பிக்கலாம். ஸோ கோல்டு வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கும் போது எந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படுது, எந்த உறுப்போட சக்தி ஓட்டத்தில் வந்து எனர்ஜி குறைபாடோ இல்லை வந்து ஒரு ஸ்டாக்னேஷன், அதாவது தேக்கம் அடையுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து அக்குபஞ்சர் முறையில் வந்து சிகிச்சை அளிக்கும் போது அந்த கோல்டு பிடிச்சதோ இல்லை ஹெட்டேக் தலைவலி வந்ததோ வந்து அவங்களுக்கு சரியாகும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கேம்ப் பண்ணியிருக்கீங்களா? இப்போ காலையிலேருந்து நீங்கள் கேம்ப் போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்போ வந்து இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 மெம்பர்ஸ் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட இப்போ நிறைய பேருக்கு அக்குபஞ்சர்னா என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் இந்த கேம்ப்லேயே கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் அதுக்காகத்தான் எங்கள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முகாம் வந்து நடத்திக்கிட்டே இருக்குது. போன மாதம் கூட வந்து எங்களோட நிறுவனர் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராம மக்களுக்கும், ஏன்னா அவரோட கனவே வந்து கிராம மக்களுக்கு கூட போயிட்டு இந்த மருத்துவம் வந்து, ஏன்னா இது மருத்துவம் வந்து ரொம்ப எளிமையாக வந்து நம்ம மருந்து எதுவும் ஸ்டெயின் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கிராம மக்களுக்கு கூட போய் சேரணுன்றதுக்காகவே எங்கள் அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கிராம மக்களுக்கு வந்து முகாம் ஏற்பாடு பண்ணி அதை போய் நாங்கள் அட்டன் பண்ணி எல்லாருக்குமே சிகிச்சை கொடுத்துருந்தோம். இந்த கண் பரிசோதனை முகாம் வந்து நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போட்டிருக்கீங்க? மெயினாக பப்ளிக் சர்வீஸ் பண்ணணுங்கிற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய கேட்ராக்ட் பேஷண்ட் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்வையே வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சர்ஜரிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே உங்களை யார் கூப்பிட்டு வரணும்? ஆக்சுவலாக நந்தாங்கிற ஒருத்தர், அவர் நம்ம சொல்லி நம்ம கேம்ப் பண்ணோம். வெற்றி கழகம் சார் டிவிக்கு. ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம வெளியே போயிட்டு ஐ செக்அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும்? நம்ம இங்கே ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகணுன்னா பேசிக்காக வந்து நீங்கள் கண் செக் பண்ணணும்னா 200 பே பண்ணி தான் செக் பண்ணணும். மினிமம் சார்ஜ் வந்து 200. இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த இடத்துல பிளட் டொனேஷன் கேம்ப் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம். பட் நிறைய கேம்ப்ஸ் இருக்காங்கங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜென்ரல் கேம்ப், ஜென்ரல் மெடிசன் கேம்ப். வைட்டல்ஸ்லாம் செக் பண்ணி டாக்டர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்க ஏதாவது மெடிசன் எழுதி. ஸோ பேசிக்காக என்னென்ன செக் பண்ணுறீங்க? வெயிட்டு, பிபி, அப்புறம் சிபிஜி செக் பண்ணுறோம். சிபிஜி செக் பண்ணி வெயிட்டு, ஹைட்டெல்லாம் பார்க்கணும். நார்மலாக வைட்டல் செக் பண்ணிட்டு இப்போ பிபி, சுகர் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். இப்போ சிபிஜி ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ பிபி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து செக் பண்ணி வைட்டல்ஸ் நார்மலாக எப்படி ஸ்டேபிளாக இருக்காங்களா அப்படின்றத பார்த்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த முகாம் நடக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன செக்கப்புக்காக வந்தீங்க? நம்ம நந்தா மூலியமாக தெரியும். நந்தா இருக்கிற ராகவா நந்தான்னு ஒருத்தன், அவன் மூலியமாக தெரியும். ஃப்ரெண்டு தான் எனக்கு தம்பி. இவன் சொல்லியிருந்தான், இதுமாதிரி யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட யாரெல்லாம் இன்ட்ரூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இங்கே வந்திருக்க 2-3 பேர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பார்க்குறாங்க. நானும் பிபி, சுகரெல்லாம் செக் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்குது. என்ன சொன்னாங்க டாக்டர்? என்னென்னலாம் செக் பண்ணாங்க? அதான் பிபி நல்லா செக் பண்ணியிருக்காங்க. 2-3 டெஸ்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. சுகரை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கு எடுத்துருங்க, கையோடு எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து மவுத்து கொஞ்சம் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. அதையும் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இல்லைன்னா டென்டல் கிட்ட நான் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்கள் வெளியே போய் இந்த செக்கப்லாம் எடுத்துருந்தா உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? இப்போ இது ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? ஆமாம், டென்டல் போனாலே நார்மலாக 350 400 வந்துடுது இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிபி சுகர் அதெல்லாம் செக் பண்ணாலே அது ஒரு 200 வந்துடும். அதுக்கு அதான் ஒரு 500 வந்து நம்மளுக்கு ஓகே, அது உங்களுக்கு இப்போ பயனுள்ளதாக இருக்கா இல்லையா? பயணம் தான் பெஸ்ட்.